சிஎஸ்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா பிவைக்கு 2017 கேட்ட கொஸ்டின் தான். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வேல்யூ ஆஃப் என் ஃபார் விச் என் ஸ்கொயர் பிளஸ் 96 ஸ்கொயர் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, என்னோட வேல்யூ என்ன பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், n ஈக்குவல் என்ன சொல்லலாம், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகேவா? அண்ணன் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, என் ஸ்கொயர் பிளஸ் 96 என்னன்னு சொல்லுவாரானா பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னா இப்போ என் ஸ்கொயர் பிளஸ் 96 ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம், எம் ஸ்கொயராக இருக்கலாம். இது இந்த சைடு கொண்டு வரலாமா? அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 96ன்னு சொல்லிடலாமா? அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம், எம் பிளஸ் என் இன்ட்டு எம் மைனஸ் என்னன்னு ஈக்குவல் டு 96 சொல்லலாமா? இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில். அப்படி ஏ பிளஸ் பின்னு சொல்லிடலாம், அண்டு ஏ மைனஸ் பின்னு சொல்லிடுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த ஃபார்முலா அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வியூவில் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96 வரணும், எந்த நம்பராலும் இருக்கலான்றது யோசி. இப்போ நார்மலாக பார்க்கும்போது பேர்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், அந்த பேர் 2,48 96 அடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம், 96 சொன்னா 4 × 24ன்னு சொல்லிடலாமா? சொல்லலாம். அடுத்து தேர்ட் பேர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், இப்போ 6 × 16ன்னு சொல்லலாமா? அண்ட் ஃபோர்த் பேர்ஸ் என்னவா இருக்கலாம், பேர் ஈக்குவல் டு என்ன இருக்கலாம், 8, 12 சொல்லிடலாமா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்துடலாம். ஸோ அப்போ நார்மலாக பார்க்கும்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், நார்மலாக எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் சப்ராக்ஷன் பண்ணி பாருங்க. அப்போ 2n, அப்போ 2n ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம், 48 மைனஸ் 2. 2n ஈக்குவல் டு 24 மைனஸ் 4. 2n ஈக்குவல் டு 16 மைனஸ் 6. 2n ஈக்குவல் டு 12 மைனஸ் 8. ஸோ இப்போ என்ன சொல்லலாம், இது 46ன்னு சொல்லலாம், இது 20ன்னு சொல்லலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லலாம், இது 4ன்னு சொல்லலாம். அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கலாம், 23ன்னு இருக்கலாமா? அடுத்து என்னோட வேல்யூ என்ன இருக்கலாம், 10ன்னு இருக்கலாமா? என்னோட வேல்யூ 5ன்னு இருக்கலாம், என்னோட வேல்யூ 2ன்னு இருக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குமா? ஸோ இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன வரலாம்னா எக்ஸாக்டாக பார்த்தோன்னா இதோட என்னோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்குதுன்னா பாசிபிள் இருக்கு, 4 இருக்க பாசிபிள் இருக்கா? அப்போ 20 அதை 10 ஸ்கொயர் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு என்ன சொல்லலாம், 10 ஸ்கொயர் 100 இருக்கும், 196 இருக்கும். 196 ஈக்குவல் டு எதோட ஸ்கொயரா இருக்கலாம், 196 ஈக்குவல் டு எதோட ஸ்கொயரா இருக்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். 14 × 14 இருக்கலாமா? அப்போ நார்மலாக யோசிச்சு பாருங்க, இப்போ n ஸ்கொயர்னு இருக்கு ப்ளஸ் 96ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு நமக்கு 23ன்னு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 23 × 23ன்னு போட்டிங்கன்னா நமக்கு 529 இருக்கும். ப்ளஸ் என்ன இருக்கலாம், 96 இருக்கலாமா? ப்ளஸ் 96 நீங்கள் ஆட் பண்ணியிருந்தா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 625 வந்துடும். அப்போ இது எதோட எதெல்லாம் 25 ஸ்கொயர் ஆயிரும். அடுத்து நீ 10ன்னு போட்டிங்கன்னா 10 ஸ்கொயர் ப்ளஸ் 96ன்னு இருந்துச்சுன்னா 196 வந்துருமா? இது எதோட ஸ்கொயர், 14ஓட ஸ்கொயர். அப்போ அது மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லுவேன். அப்போ நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், பி ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோங்க.